அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேஎஸ் ராஜன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் இன்றைக்கி 9th புக்கு தமிழில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டு தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ்மொழி. அதாவது திராவிட மொழிகள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ்மொழி. இது தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடிச்ச கருவி தான் மொழியாகும். ஃபஸ்ட்டு பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மொழிகளை சைகைகள் மூலமும் மொழிகள் மூலமும் ஓவியங்கள் மூலமும் மெய்ப்பாடுகள் மூலமும் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுத்தி பிறரோட கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கான விளக்கங்களை சைகைகள் மூலமும் ஓவியங்கள் மூலமும் வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தாங்க. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. அதாவது பல இடங்களில் பலவிதமான மொழிகளும் பலவிதமான செய்கைகளையும் கொண்டு காலப்போக்கில் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் வளர்ந்து இன்ற நாள் வரையும் மொழி தன்னுடைய தாக்கத்தை செலுத்தி வருகிறது. மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது இருக்குது. இதை 4 மொழி குடும்பங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள், சீன தீபெத்திய மொழிகள் எனவும் 4 வகைகளாக மொழிகளை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என முதல்ல சா அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகம் ஒன்று. அதாவது உலகில் பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகம் ஒன்று. உலகில் மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு இந்தியா பழமையான நாகரிகங்கள் ஒன்றுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட நாகரிகம் என்றும் அறிஞர்கள் இதனை கருதுகிறாங்க. திராவிடன் பேசிய மொழியே திராவிட மொழி எனவும் குறிப்பிடப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல் முதலில் குறிப்பிட்ட குமரிலா பெட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஓகே, தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் முதல்ல திராவிடா என்னும் சொல் பிறந்தது என மொழி ஆராய்ச்சிகள் கருதுகின்றனர். ஹிராஸ் பாரதியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரெமிழா, ட்ரெமிழா, திராவிடா, திராவிடா என விளக்குகிறார். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல்ல குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். 1816 பேராசிரியர் பாப் ரஸ்க் கிரீம் முதலானவர்கள் மொழி சார்ந்த பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டனர். அடுத்தது பிரான்சிஸ் எல்லியஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்னும் கருத்தை முன்வைத்துள்ளார். தென்னிந்திய மொழிகள் எனவும் இதை பெயரிட்டிருக்காங்க. இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹாக்கன் என்பவர் இம்மொழிகளை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டதோடு ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து இவை மாறுபட்ட என்னும் கருத்தையும் கருதினார். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 1886 திராவிட மொழியின் ஒப்பிலக்கம் என்னும் நூலில் கால்டுவெல் இம்மாற்றத்தை பற்றி தெளிவாக விவரிச்சிருக்காங்க. ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதை திராவிட மொழி குடும்பம் 3 வகையான மொழிகளை வகைப்படுத்தியிருக்காங்க. அது மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. திராவிட மொழி தமிழ், கன்னடம், மலையாளம் முதலான தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகு முதலான வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இது வகைப்பாடுகள் தென் திராவிட மொழிகளின் வகைப்பாடுகள் என்னென்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, தூளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இதெல்லாம் தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் என்னென்னா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, ஹோலமி, நாயக்கி, பெங்கோ, பாண்டா, பர்ஜி, கதவா, கோண்டி, கோயா முதலியவை நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள்னால் குரூக், மால்தோ, ஃப்ராகு. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு,
தூளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா முதலியவை வந்து தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் வந்து தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாயகி, பெங்கோ, பாண்டா, பர்ஜி, கதவா, கோண்டா, கோயா, குருக், மால்தோ, ஃப்ராகு முதலியவை வட திராவிட மொழிகள். அடுத்தது வந்து தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பென்று அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளும் தொடர்பு இருக்கலாம் என முதல் குறிப்பிட்டவர் வந்து ஹால்டுவெல். அடுத்து அடிச்சொல்லும் திராவிட மொழிகளும். கண்ணா தமிழ், கண்ணு மலையாளம், கன்னடம், கண்ணு தெலுங்கு, கூடு, ஹு கண், குருக், கென், பர்ஜி, கோன், தோடா, 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி, தூளு இப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க. மொழிகள் வந்து மாற்றங்கள் வந்து பல தமிழுக்கும் திராவிட மொழிகளுக்கும் பல மாறுபாடுகள் இருக்குது. தொன்மையான இலக்கண இலக்கியம் வளமுடையது தமிழ்மொழி. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பீஜிங் தீவு ஆகிய நாடுகள் மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி. திராவிட மொழியின் பிற மொழிகளின் தாக்கம் மிக குறைந்ததாகவே காணப்படும் மொழி வந்து தமிழே ஆகும். திராவிட மொழிகளின் தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி வந்து தமிழ் மொழியே ஆகும். ஓகே. தமிழ் மொழி வந்து மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்குகிறது என குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கணங்கள் வந்து அடுத்து தமிழின் மிக பழமையான சங்க இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம். கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து கவிராஜ மார்க்கம். அதாவது கன்னட மொழியின் வந்து மிக பழமையான இலக்கியமும் கவிராஜ மார்க்கம் தான் மிக பழமையான இலக்கியம். கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான். இதோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து சேவை சண்முகம். தெலுங்கு மொழியின் மிக பழமையான இலக்கியம் வந்து பாரதம். தெலுங்கு மொழியின் இது வந்து 11ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து ஆந்திர பாஷ பூஷணம். இதோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கியம் வந்து ராமசரிதம். மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து லீலா திலகம். இரண்டுமே மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கிய நூல் ராமசரிதம். இதோட காலம் வந்து கிமு 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கண நூலின் காலம் வந்து 15ஆம் நூற்றாண்டு. இதோட மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் வளத்தாளில் வந்து தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது. எந்த நாட்டோட பணத்தாளில் வந்து தமிழ்மொழி அதிகம் இடம்பெற்றுள்ளதுனா மொரிஷியஸ், இலங்கை போன்ற நாடுகளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது. இந்த பாக்ஸ் தான் மெயினாக பார்த்துக்கணும். இந்த பாக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திரும்ப ஒரு ரீகால் சொல்கிறேன் பார்த்துக்கணுங்க. தமிழ்மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இதோட அடுத்தது கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம். இதோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. இதோட கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான். இதோட காலமும் 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கண நூலின் ஆசிரியர் வந்து சேவை சண்முகம். தெலுங்கு மொழியின் மிக பழமையான இலக்கியம் வந்து பாரதம். இதோட தெலுங்கு மொழியின் மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பாஷ பூஷணம். இதோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கியம்னு கேட்டாங்கன்னா ராமசரிதம். இது 12ஆம் நூற்றாண்டு. மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா லீலா திலகம். இது வந்து 15ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி, கேஎஸ் ராஜன்,
யூடியூப் சேனலில் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். மறந்துடாமல் கேஎஸ் ராஜன் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.